வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு முக்கியமான ஒன்று தான் பார்க்க போகிறோம். நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன், நான் வந்து என்னோடய காய்கறிகள் எல்லாமே வந்து சுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு கடை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்களோட மண் பரிசோதனை பண்ணீங்களா, அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. சாயில் டெஸ்ட்டோட சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம வந்து இயற்கை முறையில் வந்து அங்கன்வாடி வச்சு நம்ம வந்து காய்கறிகள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா, காய்கறிகள் பழங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கீரைகள். டிஎன்ஓசிடியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குங்க. அங்கே தான் நம்மளோட மண்ணை வந்து பரிசோதித்து நமக்கான சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நமக்கு தேவையானதான் வாங்கிக்கலாம். 2 டைப் சர்டிஃபிகேட் இருக்குது. ஒன்று வந்து பிஜிஎஸ் அப்படின்றது வந்து லோக்கல் மார்க்கெட்டிங். இந்தியாவுக்குள்ளே நம்ம எங்கே வேண்டாலும் நம்மளோட பொருட்களை வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நான் இயற்கை முறையில் தான் விளைய வச்சு விற்கிறேன் அப்படின்றதுக்காக. எனக்கு அடுத்து ஒன்று வந்து என்பிஓபி அப்படின்றது வந்து நேஷ்னல் லெவலில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக சர்டிஃபிகேட்டுங்க. அதாவது வந்து நான் வந்து வெளிநாட்டில் வந்து என்னோடய பொருட்களை வந்து என்னோடய காய்கறிகள் பழங்களை வந்து நான் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி நான் வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். நான் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கான ரிசல்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சேல்ஸு வெஜிடபிள்ஸு பழங்கள் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே செயற்கை உரம் அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா வந்து மண் பரிசோதனை அப்படின்றது வந்து ஒரே தடவை முடியாதுங்க. நீங்கள் அதாவது வந்து உங்களோட கடை நீங்கள் வச்சு நடத்திட்டு இருக்கும்போதே வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வருவாங்க. அது போக வந்து உங்களோட மண்ணை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் கரெக்டான ப்ராப்பராக வந்து இயற்கை முறையில் தான் விவசாயம் பண்ணுறீங்களா, செயற்கை மருந்து எதுவும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு அவங்க செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு பக்கத்து தோட்டத்துக்காரவங்க மருந்து அடிச்சுட்டு அந்த டப்பாவை நம்ம இதில் போட்டு ஒரு சொட்டு மருந்து விழுந்திருந்தாலும் அந்த டெஸ்ட்டில் நம்ம காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி மட்காத பொருட்கள் எது இருந்தாலும் நமக்கு காட்டி கொடுத்துரும். ஒரு பேட்ரி கடந்தாலுமே வந்து நம்மளோட மண்ணில் வந்து பாய்சன் ஆகி தான். ப்ராப்பராக 1 இயர் வந்து கண்டினியூஸாக வந்து மண்ணை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயில் டெஸ்ட்டு கொடுங்க. பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.